ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. இதை பத்தி உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கூட பொங்கல் திருநாள் அது சம்பந்தப்பட்ட டாபிக் தான். ஜல்லிக்கட்டு. ஸோ ஜல்லிக்கட்டை பத்தி இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜல்லிக்கட்டை வந்துட்டு நிறைய பேர்கள் வச்சு அழைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொல்லேறு தழுவுதல், ரெண்டாவது வந்து மஞ்சு விரட்டு, மூணாவது வந்து ஏறு தழுவுதல், நாலாவது வந்து ஜல்லிக்கட்டு. ஆக்சுவலா அது ஜல்லிக்கட்டு கிடையாது, சல்லிக்கட்டு. அது வந்து நாளடைவில் மருவி ஜல்லிக்கட்டு அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அதுக்கான ஏன் இந்த எல்லா பேர்களுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கொல்லேறு தழுவுதல். இது படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கொல்லேறு தழுவுதல் அப்படின்றத யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கொல்லேறு தழுவுதல் அது பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு காளை அடக்கும் போது அந்த வீரர் வந்து மரணத்தை கூட சந்திக்க நேரிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான கேம் அது. அதை வந்து கையாளுற முறை, ஸோ அவங்க வந்து நிறைய வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படின்னாதான் அந்த காளையை வந்து அவங்க ப்ராப்பரா கையாள முடியும். அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து சில டைம் வந்து இறப்பு வந்து நேரிடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொல்லும் தன்மையுடைய காளையை வந்துட்டு அடக்கிறதுனால கொல்லேறு தழுவுதல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து மஞ்சு விரட்டு. ஸோ மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது அது வந்து மஞ்சி அப்படின்னு ஒரு நார் வந்துட்டு, ஒரு வகையான நார்ல வந்துட்டு அது அந்த காளையோட கொம்புல வந்துட்டு பணமோ காசோ இல்ல ஒரு தங்க நகையோ வெள்ளியோ இல்ல ஆபரணங்களோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு அந்த மஞ்சி நார்னால கட்டி அந்த மாட்டோட கொம்புல கட்டி அந்த மாட்டை வந்து அவுத்து விடுவாங்க. ஸோ அந்த மாட்டை யார் அடக்கி அதை எடுக்கிறாங்களோ அது வந்து வின்னர். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து சிவகங்கை மாவட்டத்துல வந்து இதுல வந்து நிறைய நடக்கும். ஸோ சிவகங்கை தான் வந்து மஞ்சு விரட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊரு. ஸோ இது வந்து மஞ்சி நார் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல இருக்கிறதுனால மஞ்சி விரட்டுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ அது நாளடைவில் மருவி மஞ்சு விரட்டு அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல். ஸோ ஏறு அப்படின்னாலே வந்துட்டு காளை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சல்லிக்கட்டு. சல்லிக்கட்டுன்னு தான் அது பேர். ஆக்சுவலா அது ஜல்லிக்கட்டு கிடையாது. சல்லிக்கட்டுன்னு ஏன் வச்சிருந்தாங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்திய நாணயங்கள் சல்லி காசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சல்லி காசுகளை வந்துட்டு கொம்புலயோ இல்ல கழுத்துலயோ வந்துட்டு கட்டிட்டு, அந்த காசை யார் வந்து அந்த அந்த பண மூட்டையை அந்த வந்து ஒரு துணியில கட்டி அந்த கொம்புலயோ எங்கேயும் கட்டிடுவாங்களாம் அந்த பணத்தை. ஸோ அதை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னர். ஸோ அந்த மாதிரிதான் வந்துட்டு சல்லி காசுகளை எடுக்கிறதுனால சல்லி காசுகளை வந்து கட்டுறதுனால சல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆனா நாளடைவுல மருவி இப்ப வந்துட்டு ஒன்லி வந்துட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்ற பேர் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இத்தனை பெயர்களுக்குடைய பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ். ஸோ இதுதான் வந்து பெயர் காரணங்கள். அடுத்தது இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எத்தனை வகையான ஜல்லிக்கட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுல மொத்தம் 4 வகையான ஜல்லிக்கட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வேலி ஜல்லிக்கட்டு இருக்கு, ரெண்டாவது வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, மூணாவது வந்து வடம் ஜல்லிக்கட்டு, நாலாவது வந்து மஞ்சு விரட்டு. ஸோ வேலி ஜல்லிக்கட்டு அப்படிதான். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டை வந்து அவுத்து விட்டுருவாங்க ஃபுல்லாவே. காளையை வந்து அவுத்து விட்டுட்டு, ஸோ அதுல வந்து எந்த கயிறுமோ எதுவும் இருக்காது. உள்ள வந்து அந்த திடல்ல வந்து வீரர்கள் இருப்பாங்க. ஸோ வீரர்கள் வந்து அந்த மாட்டை வந்து அடக்கணும். இதுதான் வேலி ஜல்லிக்கட்டு. ரெண்டாவது வந்து வாடிவாசல் ஜல்லிக்கட்டு அப்படின்னா இது ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மதுரையில வந்துட்டு அலங்காநல்லூர் எல்லாத்துலயுமே வாடிவாசல் மூலயமா காளைகளை வந்து அவிழ்த்து விட்டுறது வந்துட்டு வாடிவாசல் ஜல்லிக்கட்டு. மூணாவது வந்து வடம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு காளையை வந்து 20 அடி கயிறுல வந்து கட்டி ரெண்டு ரெண்டு சைடுமே வந்து ஆண்கள் வந்து இழுத்து பிடிச்சுப்பாங்க. அதோட கொம்புல வந்துட்டு காசை வந்து கட்டிடுவாங்க. ஸோ காசோ பணமோ ஏதோ ஒண்ணு பரிசு பொருட்களை கட்டிடுவாங்க. ஒரு சில ஆண்கள் வந்துட்டு அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து வடம் ஜல்லிக்கட்டு. நாலாவது வந்து மஞ்சு விரட்டு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மஞ்சி அப்படின்ற ஒரு நார்னால வந்து கட்டி அதோட கொம்புல வந்து பரிசு பொருளை வந்து கட்டிடுவாங்க. ஸோ அதை எடுக்கிறது தான் ஆட்டமே. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல நடக்கும். ஸோ காலையில வந்து அவிழ்த்து விட்டுருவாங்க அந்த பரிசு பொருட்களை கட்டி. ஸோ இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பழைய காலத்துல பற்றிய குளம், ஏரி அந்த மாதிரி ஏரியால தான் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சு விரட்டை வந்து பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்துட்டு கட்டி காலையில அவிழ்த்து விட்டுருவாங்க. ஸோ அவிழ்த்து விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு
அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னர். இதுதான் இந்த 4 வகையான ஜல்லிக்கட்டு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜல்லிக்கட்டோட வரலாறு. ஸோ இது ஒரு சின்ன குறிப்பு மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறது வந்து கிமு 200ல இருந்து 400க்குள்ள இது வந்து தொடங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ கிடைச்ச ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கிமு 200ல இருந்து கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன்பு 200ல இருந்து 400க்குள்ள இந்த விளையாட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கணும். ரெண்டாவது ஒரு மெயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்துட்டு ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கு. டெல்லியில இருக்கிற அருங்காட்சியகத்துல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு கல் முத்திரை வந்து இருக்கு. அந்த கல் முத்திரையில வந்து ஒரு ஆண் ஒரு காளையை வந்து அடக்குற மாதிரி ஒரு முத்திரை இருக்கு. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஜல்லிக்கட்டு. ஸோ ஜல்லிக்கட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்குது அப்படிங்கிறது தெளிவான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து நம்மளோட நிலத்தை வந்து 5 வகையா பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து முல்லை அப்படிங்கிற நிலத்து மக்கள் வந்து, அதாவது முல்லைனா காடும் காடு சார்ந்த மக்களும், அதாவது காட்டுல வாழ்ற மக்கள். ஸோ அந்த காட்டுல வாழ்ற மக்கள்ல ஆயர் பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க பாண்டிய நாடு, இது வந்து பாண்டிய நாடு காலத்துல சொல்றேன். ஸோ பாண்டிய நாடுங்கிறது இட்ஸ் அபவுட் 1000 இயர்ஸ் ஏதோ 1500 வருடங்களுக்கு முன்பு வந்து பாண்டிய நாட்டுல ஆயர் பழங்குடியினர் மக்களோட கலாச்சார விளையாட்டா இது வந்து இருந்திருக்கு. ஸோ ஆயர் பழங்குடியினர் எஸ்பெஷலி அவங்க வந்து கலாச்சார விளையாட்டா வச்சிருக்காங்க. ஸோ அந்த கலாச்சார விளையாட்டுல வந்துட்டு எந்த ஆண்கள் வந்து இந்த காளைகளை அடக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகும். ஸோ காளைகளை அடக்குனா மட்டும்தான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த காளைகளை அடக்குற ஆண்களை வந்துட்டு யார் வந்து எந்த மணப்பெண் வந்து இது வந்து ஒரு 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 கேமாவே நடக்கும். ஸோ காளைகளை அடக்குற ஆண்களுக்கு வந்து டைரக்டா அந்த இடத்துல வந்து எந்த பொண்ணு வந்து பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்க மாலை அணிவிச்சு அவங்க வந்து நான் கணவராக ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் அந்த நாட்டுல இருந்துருக்கு. அது போக நமக்கு வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரத்துல வந்துட்டு ஏறு தழுவுதலை பத்தி குறிப்பீடு இருக்கு. ஸோ அது போக கலித்தொகையில வந்து பாடல்கள் இருக்கு. அது போக முல்லைக்களி அப்படிங்கிற ஒரு காப்பியத்துல வந்துட்டு இந்த பாடல்கள் வந்துட்டு, அதாவது ஏறு தழுவுதலை வந்து குறிப்பிட்டு பாடல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு பாடல்களையோ காப்பியங்களையோ இந்த மாதிரி ஏறு தழுவுதலை பத்தி காணப்படலை, ஏதாவது எழுதப்படலை, குறிப்புகள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா நம்ம பார்த்தோம்னா கட்டபொம்மன் கதை பாடல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வெள்ளையத்தேவன் காளையை அடக்கி வெள்ளையம்மாளை மணந்ததாக பாடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மதுரை மாவட்டம், ஸோ அதுதான் வந்து இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் அவனியாபுரம் பாலங்கடு, இந்த 3மே வந்து ரொம்ப ஃபேமஸ் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு. ஸோ அங்கதான் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸா நடக்குது. ஸோ இதுல வந்துட்டு ஒரு பர்டிகுலரா வந்து கல்லர் இனம் அவங்கதான் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பும் ஒரு இடத்துல நான் படிச்சேன் நான். ஸோ இது என்னென்ன இடத்துல வந்து ஃபேமஸா இருக்கு தமிழ்நாட்டுல இப்போ ஸ்டில் இது இதெல்லாம் ஃபேமஸா இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒரு ஊர்லாம் படிக்கிறேன் நான். மதுரையில வந்து அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு, அதுக்கப்புறம் திருச்சி வந்து சூரியூர், ஆவாரங்காடு சாரி, புதுக்கோட்டையில வந்து ராயபுரம், வன்னியன் விடுதி, அதுக்கப்புறம் சிவகங்கை வந்து மஞ்சு விரட்டோட ரொம்ப ஃபேமஸான ஊர். ஸோ அது வந்து மஞ்சு விரட்டு உருவான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு இருந்தது. அதுல வந்து அரளிப்பாறை, சிவராயல், அது அந்த இடத்துல வந்து மஞ்சு விரட்டு ரொம்ப ஃபேமஸா நடக்குமா. கரூர்ல வந்து ஆர்டி மலை, நாமக்கல்ல வந்து அலங்காநத்தம். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்காக காளைகள்லாம் வந்து அதுக்காகவே ஸ்பெசிபிக்கா வாங்கி சின்ன வயசுல இருந்தே அது குட்டியில இருந்தே வாங்கி அதுக்காக பழக்கி அதுக்காக வளர்க்குறாங்க. ஸோ அதுக்காக அதுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக வீரர்களும் மெனக்கெட்டு அதுக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து நடக்குது. ஸோ இதுதான் ஜல்லிக்கட்டை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நமக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த நாட்டு மாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நடக்கிறது நின்றுச்சு அப்படின்னா அந்த காளைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது கம்மியாயிடும். ஸோ காளைகள் வளர்க்கறது வந்துட்டு பெருசா அது இப்போ வேற எந்த யூஸ்மே கிடையாது. அப்பெல்லாம் வந்து அதாவது வயல்வெளியை வந்து நாத்து நடுறதுக்கு, அதாவது இந்த வயலை ரெடி பண்றதுக்கு ஏர் உழுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் கூட டிராக்டர் வந்துருச்சு.
ஸோ இப்போ காளைகள் வளர்க்கணும் அப்படின்னா அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு இல்லைன்னா வீட்டுல வந்துட்டு ஒரு ஒரு பெட் அனிமல் அந்த மாதிரி கூட சில வீட்டுல வளர்க்குறாங்க. ஸோ அதை தவிர வேற எந்த யூசேஜும் கிடையாது. ப்ளஸ் ப்ரீடு. ஸோ இப்பெல்லாம் கூட அதுக்கு வந்துட்டு மெடிக்கலி வேற ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் மூலியமாவே வந்து ஒரு ஆட்டை வந்து கருவுரை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நாட்டு மாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு போனோம். இது வந்து ரொம்ப ஹெல்தியான விஷயம். ஸோ இது ஜல்லிக்கட்டு வந்து தொடரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ நீங்க சொல்ற கமெண்ட்ஸ், உங்களோட லைக்ஸ் தான் வந்து என்னோட அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஜல்லிக்கட்டு பத்தி யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பிடிக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.